வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. இன்னைக்கு நாம ஹோம்மேடான நல்ல கிறிஸ்பி அண்ட் கிரிஞ்சியான கேஎஃப்சி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய ஒரு சிக்கன் பாப்கார்ன் தான் செய்ய போகிறோம். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்ணாமல் ஆனால் அதே டேஸ்ட்டை நம்மளால் செய்ய முடியும். கேஎஃப்சி ஸ்டைலில் பாப்கார்ன் செய்கிறதுக்கு நாம் எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு முதல்ல ஒரு மிக்சிங் செஞ்சு அதை நல்லா கலந்து ஒரு 2 hours மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உங்கள்கிட்ட பேப்ரிக்கா பவுடர் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கார்லிக் பவுடர், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், பெப்பர், ஒரு டீஸ்பூன் வினிகர், இது மிக்ஸ் பண்ண தேவையான அளவு பால். இதை நல்லா கலக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hours க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுக்கணும். இது நல்லா சிக்கனோட இந்த ஹர்ப்ஸு மசாலா பொடி எல்லாமே நல்லா ஊறணும். இது வேணும்னா நீங்கள் ஒரு 6 hours கூட ஊற வைக்கலாம். பட் மினிமம் 1/2 hourலேருந்து 1 hour கண்டிப்பாக ஊறி இருக்கணும். இதை நல்லா மூடி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது கூட ஒரு எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா 2 hours இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு போட்டிருக்கனால அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கினஸ்க்கு நாம் அடுத்து ஒரு மாவு பவுடர் மாதிரி எல்லா பவுடரையும், அதாவது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் மசாலா பொருள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதில் இந்த சிக்கன் பீஸை எல்லாம் ஜஸ்ட் பிரட்டி எடுக்க போகிறோம். அப்போ இந்த எக்கு நல்லா அந்த மாவை ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கியாக ஹெல்ப் பண்ணும். ஒரு கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே நிறையா நான் மிக்ஸ் ஹர்ப்ஸ்லாம் எடுத்துருக்கேன். மிக்ஸ் ஹர்ப்ஸ், இது பெப்பர், எல்லாமே 1/2 teaspoon தான் எடுத்திருக்கேன். இது கார்லிக் பவுடர், இது சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த மாவு கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பவுடர் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இது கூடவே சிக்கனும் நம்ம மேரினேட் பண்ண ரெடியாக வச்சுருக்கேன். இது கூட ஒரு வாட்டர் ஐஸ் க்யூப் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சிக்கன் பீஸை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் போட்டு மாவில் போட போகிறோம். தனித்தனியாக மாவில் போட்டு அதுக்கப்புறம் அதை வாட்டரில் போட்டு 2-3 தடவை இதை மாற்றி மாற்றி செஞ்சு அந்த மாவு நிறைய இதில் கோட்டிங் ஆகணும். அதுதான், அதுக்காக நம்ம 2-3 தடவை ப்ரிப்பேர் பண்ணணும். இதை அப்படியே நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி 2 தடவையாவது நம்ம கோட் பண்ணிக்கணும். கோட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா டபுள் டைம் டிப் பண்ணி ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா மாவை டபுள் டைம் கோட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இதை நம்ம சூடான ஆயிலில் இப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன். ரொம்ப கிறிஸ்பியான கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கெச்சப்பில் தொட்டு சாப்பிட்டா ஸோ எம்மியாக இருக்கும்.